சென்னை மாநகர் படபடப்பு இல்லாமல் நிதானமாக மன அமைதியோடு வந்து நிற்க வேண்டும். படபடப்பு இருக்கக்கூடாது, என்ன வந்து பாயக்கூடாது, நிதானமாக நிற்கணும். உங்களுக்கு பின்னால் வாரவங்களுக்கு நீங்கள் நிதானமாக இடம் கொடுக்கணும், வழி கொடுக்கணும். முக்கியம் அதுதான். தான் பெற்ற பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க. அண்ணா வாங்க. எந்த ஊர்ல உங்களுக்கு? சென்னையில் எந்த இடம்? பொன்மகள் எங்கே இருக்கா? என்னோட தான் இருக்கா. சரி, கல்யாணம் முடிச்சாச்சா? காலில் விட்டு வாங்கண்ணே. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. யாருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது? ஏன் நடந்தது? சரி, உன்னுடைய பெண்மகளுக்கு இப்போ அடுத்து புனிதமான வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வைக்க வேண்டுமா, புதிய வாழ்க்கை வேண்டுமா? காலில் ஒன்று வரலாம். அந்த பிள்ளையினுடைய பிறப்பு அம்சத்தை பார்த்தேன். ஒன்று கணவன் இழக்கணும், அப்படி இல்லைன்னா இவளே இழந்து போகணும் அப்படிங்கிற விதியில் பிறந்த மகள். அந்த நிலைகளிலிருந்து மாறுவதற்கு ஆயுள் கால நிவாரண திருமாங்கல்ய தாரண பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது. அதை செய்து நான் தரக்கூடிய தங்க டாலரை ஆயுள் காலம் முழுக்க அவள் கழுத்தில் போட்டுக்கிட்டான்னா மாங்கல்யமும் நினைக்கும், புதிய வாழ்க்கையும் பிறக்கும். பௌர்ணமிக்கு முன்னாள் என்னை வந்து பார்க்க எல்லா துயரமும் தீரும், மன வேதனையும் தீரும், புனிதமான வாழ்க்கை சேரும். அடுத்த பைசில் சொத்து பத்திரம் சம்பந்தமாக வில்லங்க இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யார்? சொத்து சம்பந்தமாக மனக்குழப்பம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாயா. என்ன பிரச்சனை? என்ன சொத்து? கால் வந்துட்டுவாங்க. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞான தங்கமே. 1 2 3 டாக்குமெண்ட் 3 பிரிவாக இருக்க. 3 பேருக்கு 3 பிரிவாக இருக்கிற 3 பேருக்கு உரிமைப்பட்ட பகுதியாக இருக்குது. இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களை சரி பண்ணி உன் சொத்தை நான் பூர்வீகம் முடிச்சு தந்தா போதுமா? வேற என்னையா வேணும்? இடுப்பும் ஒரு பக்கத்து தொடையும் உனக்கு வலிக்க ஏயா? கால்னுட்டு வா. வரலாம். அப்படியா? சரி சார், இந்தா அந்த சொத்தை நான் முடிச்சு தரேன். 3 முறை என்னை வந்து பார். ஆமாம், பௌர்ணமிக்கும் வந்துடு, ஜெயிச்சு தரேன். இந்த அப்படி வரும்போது பத்திரத்தில் ஜெராக்ஸ் எடுத்து வா. ஒருத்தன் மட்டும் மறைமுகமாக விலங்கு பண்ணிகிட்டு இருக்கான், அவனை செவுட்டு அடித்தோம்னா சரியாக போயிடுவான். போ. கருப்பசாமி, நான் ஒரு இடத்துல தொழில் வளர்ச்சிக்காக யாருக்கு பணம் கொடுத்தேன், அதை ஏமாந்துட்டேன். அந்த நிலையிலிருந்து எனக்கு மாற்றி தரணும்னு கேட்டு வந்திருக்காங்க. பணம் கொடுத்து யார்கிட்டயும் ஏமாந்துருக்கீங்களா? தொழில் சொந்தமாக, தொழில் பிள்ளைகள் சொந்தமாக யார்கிட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்தீங்களா? இல்லை அடுத்து வந்தால் கூப்பிட மாட்டேன். நல்லா சிந்திச்சு பார்த்துக்கோங்க. பணம் கொடுத்தது வரவில்லை, ஏமாற்றப்பட்டிருக்கு என்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிறார். அடுத்து நான் பார்க்குற தொழிலை வளப்படுத்தி தரணும், அதில் இருக்கக்கூடிய தடங்களை நீக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. தொழில் சொந்தமாக கேட்டு வந்தோம். என்ன தொழில்? வாங்க. என்ன வியாபாரம்? எண்ணெய் வியாபாரம். சீச்சி, எண்ணெய் வியாபாரம். காலோன் எந்த இடத்துல இருக்கிறீ? சென்னையில் பொன்னேரி. கால் வந்துட்டு. அடுத்து கல்யாணம் முடித்து பிரிவுக்குரிய நிலையாக இருக்கிறது என்று வருத்தத்துடன் கேட்டு வந்தது யார்? திருமணம் முடித்து பிரிவுக்குரிய நிலையாக பிள்ளைக்காவது யாருக்கா இருக்கா? வாங்க. அங்கேயும் நின்றுக்கிட்டா எப்படிண்ணே? வாங்கண்ணே முன்னால. ஏக்கா இன்னொரு தடவை கால் விட்டு நல்ல கால் விடல அப்படின்னு நினைக்காங்க. யாருக்கு பிரிவு? எங்கே நிற்காம பையன்? கெட்டிக்கார பையன். சீரடி சாய்பாபாவை கும்பிடுவீங்களா? அப்படியா? அது பக்கத்தில் தான் இருக்குது. பீகாரில் போய் மூலஸ்தானத்தை பார்க்கணுன்னு பிளான் போட்டிங்களா? போனீங்களா?
அதில் இடது பக்கத்தில் நந்தி போல் ஒரு காளை இருந்துச்சே, அதை கும்பிட்டீங்களா? தேடலை. இருக்குது, கும்பிட்டுக்க வேண்டியதுதானே. காலில் விட்டுருவாங்க. நம்ம சொன்னால் எவன் கேட்க? நம்ம இங்கேருந்தே அங்கே போயிட்டு வந்துருக்கோம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருடமாகவே இந்த தொழில் சொந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. நஷ்டங்களும் இருக்குது. ஆனாலும் இதை விட்டுட்டு வேறு தொழில் பார்க்க முடியாது. அதனால் இதில் இருக்கக்கூடிய தடங்கல்களை நீக்கி நஷ்டப்படாமல் உங்களை காப்பாற்றணும். வேறு என்ன வேணும்? குடும்பத்தில் கருப்பசாமி இதில் ஒரு புள்ளி வச்சுருக்கீங்களா? ஏன் இன்னொரு காலம் தண்ணி மட்டும் அடித்து பார்க்க முடியலையே. வேறு ஆளை மாற்றுங்க. வீட்டுக்குள்ளே பிரிந்து போகணும் அப்படிங்கிற நிலை இருக்குப்பா. பிரிஞ்சு போகாட்ட உங்கள் 2 பேருக்கும் நிம்மதி குறைவாக இருக்கும். இவளுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். புரியுதா? ஆனால் விதியினுடைய அம்சமும் அப்படித்தான். விதியினுடைய அம்சமும் அப்படித்தான். பெரியோர்களுக்கு மன இடைஞ்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் வந்தவர்களுடைய சிந்தனை இருக்கிறது. இதுக்காக மந்திர தந்திரங்களை செய்து சில மனக்குழப்பங்களை உருவாக்கி குழப்பமடைய வைத்தது உண்டு. அதில் உன் உடல்நிலை பாதிக்கப்பட்டதும் உண்டு. அதனால் இந்த நிலைகளிலிருந்து மாறணும்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு பிள்ளையை பிரித்து வைத்து பார்ப்பது சால சிறந்தது. பிரித்துனா புருதம் முன்னாடியை பிரிக்கக்கூடாது. அதுதான். இந்த உனக்கு எந்த இடைஞ்சலாமல் காப்பாற்றுறேன், அவங்களையும் அரும்பு உதிராமல் காப்பாற்றி தரேன். பக்கத்தில் வா. முடியாது, அவள் சம்மதிக்க மாட்டா தாய். நீ பையன் ஏமாத்த நினைக்கிற அப்படின்னு அவள் சொல்லுவாள். அவள் சொல்லுவாள், அப்படி சொல்லி தரேன். 3 மாதத்தில் மாற்றி தரேன். சொத்து இந்த பக்கம் வந்துட்டோன்னா அவளை நீ பறி எடுக்கக்கூடாது. எஸ், போ, நான் பார்த்தேன். எஸ், நல்லா நல்லா. பௌர்ணமிக்கு வாங்க, போங்க. கர்மசாமிக்கு அண்ணன் காலம் வந்துட்டானே. என்னடா பரமசிவா போன் நல்லா இருக்கா? வாயில் வச்சு பார்க்க. அண்ணாச்சி அங்கே எங்கே போனாங்க? நீங்கள் அங்கே போயிட்டாங்களோ? சின்னாளம் பட்டியிலே கண்டாங்கி எடுத்து கையாலே கட்டிவிடவா. உட்காருங்க. பையன் எங்கே இருக்கான்? பையன் 2 பொண்டாட்டி யோகம் உடையவன். ராக்கம்மாளும் சக்கம்மாளும், பொம்மியும் வெள்ளையம்மாளும், வள்ளியும் தெய்வானையும். அதனால் அவனுடைய உள்மனதுக்குள்ளேயே அடிப்படையில் வெறுப்பு குழப்பங்களான சூழ்நிலைகள் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். அவனை மாற்றுறதா இவளை மாற்றுறதா? இப்போ என்ன வேணும்? வரல, வெடிங்க போனாலும் படிங்கலாம். அப்புறம் பெருப்பம் பிள்ளை கூட பேசலாம். வீட்டுக்கு வாடா, என்னடா இதே மாதிரி டைவர்ஸ் கொடுக்காதுதான். அவன் டைவர்ஸ் கொடுத்து போயிட்டா, பொருளாக இருக்குது, நகையில் எடுத்துன்னு வந்தான்னா நான் வரமாட்டேன், கொஞ்சம் போட்டு போய்ப்பான். யார் சொல்கிறா? பையன் சொல்கிறோம். கால் வந்துட்டாங்க. அதான் 2 முன்னாடி கதை இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. நடா ஜபா பஞ்சபூத நாயகனே வருக. பையனுடைய மனதை பக்குவப்படுத்தி நெருக்கி கொண்டு வரேன். வேற ஒருத்திட்ட லாக் ஆகிருக்கு வண்டி. அந்த பிரேக் டேனை எடுத்து வெட்டியாகி கொண்டு வரேன். கால் வந்துட்டு வா. நீ புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுரு. பிரேக் டேனை எடுத்து வரலாம். பௌர்ணமிக்கு முதல் நாள் வர வேண்டும். வரும்பொழுது பையனுடைய போட்டா தர வேண்டும். வெட்டியாக்கி தரேன். உன் உடம்புலையும் நோய் ஒட்டாமல் காப்பாற்றுறேன். நல்லா இருப்பான், சந்தோஷமாக. அடுத்து எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேணும் என்று
இஸ்லாமிய செல்ல மக்கள் வந்து கேட்கிறார்கள், யாருக்கெல்லாம் பேரம் பேத்தி வேணும், யாருக்கெல்லாம் வேணும், யாருக்கெல்லாம் வேணும், கால் சொல்லலாம். அன்பே அமுதே வாங்க உட்காருங்க. கல்யாணம் எப்படிரா நடக்க போகுதுன்னு கண் கலங்கி இருந்தீங்க. கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தந்துட்டேன். உண்மையா இல்லையா? எனக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, பேதம் கிடையாது. உண்மையான குருவுக்கும் தெய்வத்துக்கும் ஜாதி மதம் உண்டா? சராசரி மனிதனுக்கு உண்டு. இப்போ உன் பிள்ளையினுடைய வயிற்றுக்கு உள்ளே போய் பார்த்தேன். அவளுக்கு கர்ப்பப்பையில் எந்த குறையும் இல்லை. மருமகனுடைய உடல்நிலைகளை போய் பார்த்தேன். அவனுக்கு மனசில் தளர்ச்சி இருக்கு. அதே மாதிரி ஒரு நரம்பியலில் கொஞ்சம் பிழி இருக்கு என்று உங்கள் ரெண்டோருடைய கற்பனையில் இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வாங்க. குழந்தை பிறக்குமா? அவனுடைய உடல்நிலை சம்பந்தமான சூழ்நிலைகளில் பிறக்காம போயிருமா? இது வெறும் கண் துடைப்பு கல்யாணமாக நின்றக்கூடாது, சமுதாயங்களை மதிக்காதே என்ற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில். கருப்பசாமி அந்த நிலையிலிருந்து உங்களை காப்பாற்றி தாரான். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உன்னுடைய மகளுக்கு உண்டு. அந்த பிள்ளைக்கு ஏன் பெயரை வைக்கணும்? உங்கள் மதத்து பேரையும் சேர்த்து வச்சிடணும். 6 மாத கால அவகாசத்தில் அவள் வயிற்றில் குழந்தை ஜனனமாகி வளரும். காலம் போகலாம். என்னுடைய குருநாதர் ஆசியுடனும் கருப்பசாமியினுடைய அருள் கருணையினாலும் இந்த கனியை உன் மகள் சாப்பிட வேண்டும். அறுத்து புழிஞ்சி சர்ப்பத்து போட்டு சாப்பிடணும். மேலெல்லாம் தேய்ச்சி குளிச்சிடணும். எல்லா சக்தியும் கிடைச்சாச்சு, வெற்றியாயாச்சு. மருமகனுடைய உடல்நிலையில் ஆரோக்கிய சக்தியை கொடுத்து வெற்றிகரமாக குழந்தை ஜனனம் கிடைக்கும். நாளை காலை என்னை பார்த்த பிறகு ஊருக்கு செல்லும். கருப்பசாமிக்கு ஆமா ஆமா கல்யாணம் பேசுதும், ஆனா நடக்க மாட்டுது. யாருக்குன்னு பேசுறீங்க? அவன் எங்க? அந்த பையனு வாடா தம்பி வா, நன்னா இருக்கிய. உன் பேர் என்ன? கிருஷ்ணாய நம. கிருஷ்ணாய நம. இது யார்? இருந்த செல்லக்குட்டி தங்கை. கால் வந்துட்டு வாங்க. நம்ம கோயிலுக்கு பெண்கள் வரும் பொழுது சுத்தமாக வருவார்கள். மென்சஸ் ஆகியிருந்தால் 7 நாள் முழுமையாக கழியாமல் இங்கே வரக்கூடாது. அப்படி ஒரு விதிமுறை நம்ம கோயிலில் இருக்குது. தெரியுமில்ல எல்லாத்துக்கும்? கால் வந்துட்டு உட்காரலாம். இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாடம்மா. வாங்க பக்கத்தில். டேய் வாடா பக்கத்தில். என்னடா பேர்? உன் பேர்? கிருஷ்ணாய நம. இந்த இதுக்கு முன்னால் என்னைய பார்த்துருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? சென்னையில் திருமலை வயல். முல்லை கொடியுடையாள் அன்னை நாயகி. கொடியுடைய நாயகி, கொடியுடையாள், இடையுடையாள், வடிவுடையாள். 3 தேவியர்கள் சென்னையில் இருக்கிறாங்க. அதில் திருமலை வயல் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள கோயில். உள்ள இருக்கக்கூடிய தாயினுடைய சிறப்பு பெயர் முல்லை கொடியுடையாள். உண்மையான பேர் பச்சையம்மனா? இந்தா இந்த விரல சிக்குன்னு பிடி. இதுதான் சிக்கா. பிறத்தை காட்டுறா. வெரி குட். பரமேஸ்வரனும் பார்வதியும் கல்யாணம் முடித்த கோலத்தோட உங்க எல்லையிலேயே ஒரு கோயில் இருக்க. பெயர்க்கீழா சிலை வடிவத்திலேயே உருவத்தோடவே இருக்கும். பரமேஸ்வரனும் பார்வதி திருமுல்லை வாயிலிருந்து திருவேற்காட்டுக்கு செல்லக்கூடிய இடதுபுறத்தில் இருக்கும். இருக்கு.
பரமேஸ்வரனும் பார்வதியும் கல்யாணம் முடித்த கோலத்தோடு இருக்கு. கண்டிப்பாக இருக்கு. புரியுதா? அது விளம்பரமாகலை அந்த கோயில். ஆனால் பழைய காலத்திலேயே அது உருவாக்கப்பட்ட ஒரு திருக்கோயில். காலம்னு சொல்லலாம். இதை எதற்காக நான் சொல்லுதேன் அப்படின்னு சொன்னா, சிவகணங்கள் 18 சிவகணங்களும் பரமேஸ்வரனுக்கு கல்யாணம் முடிக்கக்கூடிய காலத்தில் பார்வதியை தேடி செல்லுகின்ற நேரத்தில் இந்த காலத்தில் போக வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொருத்தராக தடுத்தார்கள். அதில் கிங்கிலியர் என்னும் கணத்தை சார்ந்த ஒருவர் மட்டும் சரியான நேரத்தை வகுத்து பார்வதி தேவியாருடைய இல்லத்திற்கு சென்று பெண் கேட்பதற்கு ஒரு நாளை கொடுத்தார்கள். அந்த நாள் அன்று கல்யாணம் முடித்த லக்கணம் ரிஷப லக்கணம். அந்த ரிஷப லக்கணத்தில் இருக்கிறது யாருன்னு சொன்னால் நந்தி தேவர். அந்த நந்தி தேவர் வந்த உடனே நான் இப்போ கேட்டேன், பையனுக்கு இருக்கிறது திருமாங்கல்ய தோஷம் இருக்குது, அதனால் இன்னும் 92 நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். 92 நாள்னா எத்தனை மாதம்? 3 மாதம். அந்த 3 மாதத்துக்கு பிறகு கல்யாண காலம் கூடும். புரியுதா? அப்பொழுது நம்ம நடத்திக்கலாம். பௌர்ணமிக்கு முதல் நீ என்னை பார், இவன் ஜாதகத்தை கொண்டு வா. இந்த அவன் இப்போ இங்கே இருக்கும் பொழுதே நீங்கள்லாம் முழு நம்பிக்கையோடு இருக்கேன், அவன் அறவுற நம்பிக்கையோடு தான் இருக்கான். அவன் இன்னும் தெளிவடையக்கூடிய காலத்துக்காக தான் அந்த அவகாசம் 3 மாத காலம். அதிலேருந்து நீக்கித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன், நல்லா ஆக்கிடுவேன். உன்னை யார் இங்கே சொல்ல சொன்னாலும் வீட்டில் சொல்லுவான், நீ அதுக்கு பதில் சொல்லிடு. பாப்பா பற்றி அடுத்த உத்தரவு நான் கேட்பேன். கர்மசாமிக்கு அப்படி சொல்லு, நல்லா இருக்கட்டும். வண்டி வாகன சொந்தமாக தொழில் பார்ப்பவர் யார் இருக்கா? என்னடா வண்டி? கார் ஓட்டுது. இன்னொரு ஆள் வர்றார், அவர் என்ன வண்டி பார்க்குறார்? வாடா, கால் வந்துட்டுவேன், நீங்கள் முன்னால் வந்துடல. பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலையிலே. சுவாமியே, அடிக்கடி உனக்கு செய்வனை எதுவும் வச்சு உன் தொழிலை முடக்கிறாங்களா? இல்லை உனக்கு வரக்கூடிய பணத்தை யாராவது தடுத்து நிறுத்துறாங்களா? அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் ஆழ் மனதுக்குள்ளே இருக்கு. அப்படி ஆழ் மனதுக்குள்ளே இருக்குதே கருப்பசாமி, அது உண்மையா? நான் உங்களை கும்பிடுகிறேன், ஐயப்பனை கும்பிடுகிறேன், இப்போதான் அதிசயமாக ஒரு பெண் தேவதையவும் கும்பிடுறேன். ஆனால் உங்கள் 2 பேரும் தான் என் உயிர்னு நினச்சிருக்கேன். நீங்கள் இருக்கையில் அப்படி ஒரு செய்வனை என்னை தடுத்துருமா, இன்னொருத்தனுடைய வஞ்சகம் என்னை கெடுத்துருமா என்பது உன் உள் மனதுக்குள்ள இருக்கிற சிந்தனை. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டோம். நல்லா இருக்கா? இப்போ நீ உன்னுடைய வண்டிகளை கொண்டு விட்டிருக்கிற இடத்துல 9 மாதங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் உனக்கு பண வரவும் தொழில் வரவுகளையும் தெளிவுபடுத்தி தாரேன். இனி ஒரு வண்டி ஒன்று வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் உனக்கு வந்துக்கிட்டு இருக்கு. தை மாதம் மகர சோதிக்கு பிறகு அந்த பாக்கியத்தை தாரேன். அந்த 9 மாதங்களுக்கு பிறகு தொழிலுக்கு என்ன செய்கிறது, எந்த கம்பெனியை தேடுறதுன்னு நினைப்பேன். பம்பாயை சார்ந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் ஏற்றுமதி இறக்குமதி உள்ள எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்றை தொடர்பு கொள்ளும். அதில் உன் வண்டிகளை கொண்டு போய் போட்டு நிரந்தர வருமானத்தை சுமார் 5 ஆண்டுகளுக்கு கான்ட்ராக்ட் பண்ணி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு இந்தாப்பா. கூப்பிடும் நேரம்லாம் காட்சி தர வேண்டாம், வெற்றி உண்டு. ஓ இந்தா
பணம். நல்லா இருக்கு. அலுமினிய ஃபேக்ட்ரி உள்ள அலங்கிங்க பேரா ஏனில். ம் ம் இன்னும் ஒரு தரம் காலில் வந்துட்டு வரலாம். என்ன கருப்புசாமி ஐயா தெளிவு சொல்லுங்க. உன்னுடைய வழக்கறிஞர்கிட்ட உன் எதிர்பார்ட்டி பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு அமௌண்ட்டோட உன் வழக்கு முக்தி அடைந்து வெளியில் வந்துடும். அதில் உன்னுடைய ஃபேக்ட்ரி சம்மந்தமான பிரச்சனை தீர்ந்துடும். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேறு என்ன வேணும்? அந்த பேச்சுவார்த்தையில் வெற்றியாக்கி தரேன். எந்த குழப்பமும் வராது. உன் பக்கம் சாதகம். இந்தா கூட வாரேன் ஜெயிச்சுக்காடா. சரி நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு உன்னை எப்போ கூப்பிட்டேன்? ஒன்றா இருக்கா? அதுக்கு நான் இருந்தேன். அதுக்கு நான் என்ன செஞ்சு? நீ என்ன சாமி ஆடுறியா? இன்னும் என்ன? வாடா தம்பி. என்ன வண்டிடா ஓட்டுற? டாக்ஸி காரா? என்ன வேணும்? கல்யாணம் முடிச்சிட்டியா? எங்கே இருக்காங்க பொண்டாட்டி பிள்ளைலாம்? பக்கத்தில் வா. கண்ணை மூடி நிமிந்து உட்காரு பாப்பா. நீ ஆஞ்சநேயர் வாரார எங்கே இருக்காருடா? ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்கு? போய் கும்பிட்டுருக்கியா? சரி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வாடா தம்பி. சிந்தாதிரிப்பேட்டைன்னு ஒரு ஊர் வருது. அது எங்கடா இருக்கு? அங்கே போயிருக்கியா அடிக்கடி? அங்கேருந்து ஒரு செய்தி வருதா? என்ன விஷயம்? சரி, உனக்கு அங்கே இருக்க ஒரு நண்பன் மூலமாக உனக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ நீ கடன் பட்டு இருக்கிற. இந்த கடன்லேருந்து உன்னை விடுதலையாக்கி தந்தா போதுமா? உங்ககிட்ட கொஞ்சம் ஒழுக்க குறைவுகள் இருக்குது. அதெல்லாம் நீ கொஞ்சம் நீக்கிக்கிடணும். அதனால் தொழிலுக்காக உன் பிள்ளைகளுக்காக உன்னை மன்னித்து காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வா. என்னடா எதுவும் தப்பாக சொல்லிட்டேனே? கண்ண மூடு. இந்தா வெற்றி அடைவாய். பணம் வந்து சேரும். ஜெயிச்சு வா. நல்லா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? உடல்நிலை சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. சற்று முன்னே வந்து நின்று கொள்ளுங்கள். யாருக்கு உடல்நிலை சரியில்லை? கால் ஒன்று பண்ணலாம். யாரெல்லாம் வந்து? யார் இவன்? என்ன பெயர்? மாத்திரைகள் சாப்பிடுகிறாயா? மனோதத்துவ டாக்டரை பார்த்துருக்கியா? பார்க்கல. நரம்பியல் சம்மந்தமான டாக்டரை பார்த்துருக்கீங்களா? எந்த ஊருப்பா உனக்கு? மேடவாக்கம். உன் பேர் என்ன? கண்ணை மூடு பார்ப்போம். மூளைக்கு செல்கிற நரம்பில் பிளாக் இருக்குன்னு டாக்டர் எதுவும் சொன்னாங்களாப்பா? ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்களா? என்ன சாதாரண மருத்துவத்திலே சரியாக விட்டாங்களா? கால் வந்துட்டு வா. எங்கே போய்விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும். வரலாம் வா. மெட்ராஸிலே இவ்வளோ நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? வெளியே தாரம் பேசாம. செய்வன கோளாறால் இது நடந்திருக்குமா? கிரக கோளாறால் நடந்திருக்குமா? இயற்கையான ப்ராப்ளமா? ஒரு தெளிவு கிடைக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் செய்வன கோளாறால் தான் நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்குறாங்க. உனக்கு அதில் ஒரு சந்தேகமான மனப்பான்மை இருக்குது.
அப்படி நமக்கு செய்ததுக்கு எந்த பெயர் இருக்கான், இது எப்படி நடந்திருக்கும் என்பது உன்னுடைய கருத்து. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. அங்க என்ன விவகாரம் ஊடான? நீர் பிரச்சனையா? குடிநீர் பிரச்சனை தமிழ்நாட்டில் தீர மாட்டுக்கப்பா. என்னம்மா சௌக்கியமா, எப்படி இருக்குது மனசு? இது கிரக நிலைகளால் ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்த வினை. இதிலிருந்து நீ விடுதலை ஆகிறதுக்கு 60 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. இதில் எந்த பாதிப்பும் வராமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா ஐஸ்வர்யமாக ஆயாச்சு. புண்ணியமாயிரு, என்னை 3 முறை வந்து பார். பௌர்ணமி, அமாவாசை, பௌர்ணமி. காலன்னு சொல்லலாம். என்னடா காலெல்லாம் வீங்கிருக்கு? ஒரு முறை கால் வந்துட்டு வா. சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, மனம் தொட்டதடா. நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போங்க. நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போங்க. அதுக்கு பிறகு பேசுவோம். நல்லாரு, வெற்றியாகி தரேன். எந்த குறைபாடும் இல்லாமல் நடத்தி தரேன். சரிண்ணா? மகிழ்ச்சியாக இரு மகளே. காசு வேண்டாமா? இப்படி அடுத்தும் கல்யாண தோந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? ஒரு ஆண்மகன் கேட்டு வந்திருக்கிறானே, அவனுக்கு சொல்ல வேண்டாமா? சற்று வெற்றி அடைவாய். ஆத்திரக்காரன் நம்ம அண்ணன், ஆத்திரக்காரன். ஏன்னா அங்கே கும்பிட மாட்டான், அங்கே தான் கும்பிடுவோம். உன் பையன் மேலே எனக்கு திருப்தி இல்லையப்பா. அவனுடைய நேரத்தின் மேலே எனக்கு திருப்தி இல்லை. கொஞ்சம் கால் வந்துட்டு வா, என்னன்னு பார்ப்போம். அது என்ன புதிய கோயில்? கேட்டு பார்ப்போம். உங்கள் ஊர் எல்லையில் எதுவும் புதிய கோயில்கள் எதுவும் உருவாக்கி இருக்கிறாங்களா? சரி, கண்ண மூடி உட்காருப்பா. ஐப்பசி மாதம் 27ஆம் தேதியோட செவ்வாயில் ஒரு மாற்றம். அதுக்கு பிறகு கல்யாண காரியம் கைகூடும். உறவினர்களால் நடக்காது, எட்டிய உறவில் நடக்கும். ஆனால் மகிழ்ச்சிகரமாக மதிப்புக்குரியதாக நடக்கும். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்து வரலாம். சந்தோஷமா வாப்பா. இந்தா வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா முருகப்பெருமான் அருள் சக்தியால் அந்த திருமணத்தை நடத்தி தாரேன். புண்ணியமாக இரு மகனே, வெற்றி உண்டுப்பா. இந்தா காசு பணத்தோட கண்ணியமா வாடு. கால் வந்துட்டு அக்கா, உங்களுக்கு அடுத்த பைசில் திருப்பூர், அடுத்த பைசில் திருப்பூர். கல்யாணம் என்ன வேண்டும்? எந்த தம்பிக்கு? எத்தனாவது கல்யாணம்? கல்யாணம் அப்படியா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. எந்த ஊரு? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். உன் தம்பிக்கு கல்யாண காரியங்களில் தடங்கல்கள் நிறைய. அவன் புத்தியும் அப்படித்தான். கல்யாணத்துக்கு முன்னாலே பல குழப்பங்களில் ஈடுபட்டு மனவேதனைகள் வந்து தடுமாறி திருந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சு தரேன். பௌர்ணமிக்கு மோனாளி என்னை வந்து பார். அவன் போட்டாவும் ஜாதகமும் பண்ணுவான்.
பௌர்ணமிக்கு முதல் நாள் தான் பார்க்க உத்தரவு. அதுக்கு முன்னால் நீ இப்போ தந்தாலும் பார்க்க முடியாது. நல்லா இருக்கு. திருப்பூர் மடத்துக்குளம் கால் வந்துட்டு வாடா தம்பி. என்னடா வேண்டும் உனக்கு? நீ வந்து உட்கார்ந்த உடனே மாரியம்மாள் வாராள, எங்கடா இருக்கா? சரி, என்னடா வேணும் உனக்கு? செல்வமும் சந்தோஷம். எங்கள் அப்பா அம்மா உடம்பு சரியில்லைங்க. பையனுக்கு திருமணம், வீடு கட்டணும். எந்த பையனுக்கு? என் பையனுக்கு. கண்ணை மூடுறா. இளைய தம்பி, அப்பாவுக்கு என்னடா செய்து? உடம்பு சரியில்லைங்க. ஐயா, பெற்றோரையும் காப்பாற்றணும், பெத்த பிள்ளையவும் காப்பாற்றணும். உன் மகனுக்கு கல்யாணம் நடந்தா பெற்றோரில் ஒருவருக்கு கண்டமுன்னு ஜாதகத்திலும் பிறப்பு அம்சத்திலும் இருக்கு. இந்த நிலைகளிலிருந்து என்ன மாற்றம் செய்தால் சரி வரும்? ஒரே கேள்வி. கற்பராயன் எங்க இருக்கிறார்? கடாய் வெட்டுவீங்களாங்க? இந்த வருத்தமே இன்னைக்கே வேண்டுதலை பண்ணு. வேண்டுதல் பண்ணிக்கா. உயிருக்கு உயிர் ஊனுக்கு ஊன் கொடுத்து உன் பெற்றோரையும் காப்பாற்றி தரேன், உன் பிள்ளையும் வாழ வச்சு தரேன். கால விட்டாடா. ஏய், நாளைக்கு காலையில் என்னைய பார்த்துட்டு போ. என்ன வெற்றி உண்டு மகனே, ஓடுறா பாப்பா. கால் வந்துட்டாங்க. வந்துரு, பௌர்ணமிக்கு வந்துரு. சரி சரி. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். என்ன வேணும்? கண்ணை மூடுங்க. ஒரு முறை காலில் விழுந்து வந்து கண்ணை மூடி பாருங்க. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன். திருவாசகத்தில் உள்ள பாட்டு, மாணிக்கவாசகர். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். தீய ஆவிகளுடைய 2 ஆன்மாக்களுடைய நடமாட்டம் உன் வீட்டுக்குள்ள இருக்கு. சில வேளைகளில் நமக்கு பின்னால் யாரோ வருகிறார்களோ என்ற ஒரு பிரேமை உன் உள்ளத்தில் தோன்றும். வீட்டுக்குள்ள யாரோ நமக்குள் இருக்கிறார்கள் என்பதும் உனக்கு தெரியும். இந்த நிலைகளில் இருக்கும் கால வரை மனதில் அமைதி இருக்காது, பிள்ளைகளுடைய மனநிலைகளில் அமைதி இருக்காது, நம் மனதுக்கு பொருத்தமான நிலை இருக்காது. இப்படிப்பட்ட வில்லங்கமான சூழ்நிலைகள் அனைத்தும் இருக்கும். ஒரு கத்தியை வைப்பதற்கு தைக்கப்பட்ட உரையில் 2 கத்திகளை திணித்தால் உரை என்ன செய்யும்? கிழிந்து விடாதா? அதை போலதான் கால் நுட்டம். அந்த அத்வாக்களை, அந்த ஆன்மாக்களை வெளியேற்றி உங்களை நிம்மதியாக வாழ வச்சு தந்தா போதுங்களா? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பாருங்கள். உங்கள் வீட்டை போட்டோ எடுத்து கொண்டு வாருங்கள். தொழில் முடக்கம் 3 வருட காலமாக கடன்களும் பல லட்சங்கள் இழப்பும் நடக்கும். வாழவா வேண்டாமா என்ற சிந்தனை தோன்றும். தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் இருக்கும். இது அத்தனைன்னு உங்களை காப்பாற்றி தந்தா போதுங்களா? இந்தா வெற்றியாகிட்டார். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பார்க்கணும், சந்தோஷமா வந்து பாருப்பா. இந்தா பணம் கிடைச்சாச்சு, நல்லா ஓ. நீதிமன்றத்தில் எனக்கு தெளிவு வேண்டும், என் பிள்ளையின் வாழ்வுக்கு வழியும் வேண்டும். யார் கேட்டது? வாருங்கள். வருகவே வருகவே. சாமி கும்பிடும் பொழுது மணிச்சத்தம் கேட்க வீட்டுக்குள்ள கேட்கலாம். கருப்சாமி நான் தான், கால் வந்துட்டு வா வா.
அந்த கேஸ் உன் பக்கத்தில் வெற்றி ஆயிரும் என்பதில் ஐயமே கிடையாது. பிள்ளைக்கு என்ன செய்யணும்? சரி, வெற்றியாக்கி தந்துருந்தேன். வேற என்னம்மா வேணும்? 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. புரியுதா? இப்போ நாட்டுடைய சூழ்நிலை உனக்கு தெரியுமே. நான் சொல்லியா நீ புரிய போற? உனக்கு தேவை வெற்றி தானே. நான் தந்துட்டேன். நல்லா போடலாமே. வைகாசில 1, 2, 3 420 அடிகளில் தண்ணீர் வந்துவிடும். போனதுலேருந்து உள்ள நுழைவுலேருந்து வலது புறத்தில் ஈசானத்தில் போடு. தண்ணி பாஞ்சாச்சு. 4 வருஷத்துக்கு வட்டாத ஜீவகங்கை. சென்று வா மகளே, வென்று வா. கர்ப்பசாமிக்கு வாடா தம்பி, காலைல வா. என்னடா வேணும் உனக்கு? கல்யாணம் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணுமோ? இல்லை, எனக்கு மட்டும் நடத்தாண்டமா? எனக்கு ஏன் கல்யாணம் நடக்கக்கூடாது? கண்ணை முடிக்கா. உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு செய்ய வேண்டிய கிரிகைகளெல்லாம் உண்மையாக செஞ்சீங்களா? வேண்டாம் சொல்லுவோம். சொல்லுவோமா? சரி, கரெக்ட். அப்படியா? இன்னொரு முறை கால் வந்துட்டு வா. புண்ணியமான சிவாலயம் எங்கடா போயிருக்க? அங்கே இருக்கக்கூடிய சிவஸ்தலம். சரி, சபா. உன்னுடைய கிரக அமைப்புகளை பார்த்தேன். களத்திர ஸ்தானம் நல்லா இருக்கு. சனி பகவானுடைய பார்வையால் பல முறை 3 ஆண்டுகள் விடாமல் எடுத்த முயற்சி பூரா வீழ்ச்சியாயிருக்கும். சொந்த பந்தங்கள்லேயே பெண் இருக்கு. ஆனால் கேட்கறதுக்கு மனசு இவங்களுக்கு நமக்கும் பொருந்தாதுன்னு சொல்லி பக்கத்தில் போவேன்னு தடையாயிரும். இதுக்கு கெட்ட வார்த்தைகளும் தேவையில்லாத வார்த்தைகளும் நடமாடி உறவுக்குரியவர்கள் கொஞ்சம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். கால் முருகா, வாடா தம்பி. உன் கல்யாணத்தை தடையில்லாமல் நடத்தி ஸ்திரீ வசியத்தை உருவாக்கி தரேன். பௌர்ணமிக்கு மோராளி என்ன வந்து பாருடா. அசத்திரு